தந்தை மைந்தன் தூய ஆவியின் திருப்பெயர்னாலே ஆமேன். இந்த காணொலியின் வழியாக இந்த வழிபாட்டில் இணைந்திருக்கின்ற திருச்சபை இறை மக்கள் உங்கள் அனைவரையும் அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இறைவேண்டல் செய்வோம். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதம் மிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. எங்களை அதிகமாக நேசிக்கின்ற அன்பு நிறைந்த இறைவா, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற இந்த ஓய்வு நாளுக்காக நன்றி படைக்கிறோம். பற்பல சூழல்கள் இருந்தாலும் ஆண்டவரே, இந்த காணொலியின் வழியாக இந்த வழிபாட்டை நடத்த கடவுள் நீர் அருள் புரிந்ததுக்காகவும், ஆண்டவர் இந்த காணொலியின் வழியாக இந்த வழிபாட்டில் இணைந்திருக்கின்ற இறை மக்கள் திருச்சபை மக்களுக்காக உம்முடைய சமூகத்தில் வேண்டுதல் செய்கின்றோம். ஆண்டவர், இந்த வழிபாட்டை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்தருளும். இந்த வழிபாட்டின் வழியாக நீர் எங்களுக்கு அருளப்போகின்ற உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுகின்றோம். இந்த வழிபாட்டில் நாங்கள் ஏறெடுக்கின்ற மன்றாட்டு, நாங்கள் பாடுகின்ற பாடல், நாங்கள் தியானிக்கப் போகின்ற உம்முடைய திருமறை வசனங்களை எங்களுக்கு ஆசீர்வதித்தருளும். இப்போதும் எங்களையும் இந்த வழிபாட்டையும் உம்முடைய கருத்தில் நாங்கள் ஒப்படைப்பு செய்கிறோம். நீர் எங்களை ஏற்று நடத்தும். இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் பரம தந்தையே, ஆமென். கடவுளுக்கு மகிமையாக நம் அனைவரும் சேர்ந்து பாமாலையன் 261வது பாடல். பாமாலையன் 261. எல்லாருக்கும் உன்னதர் கத்தாதி கத்தரே, மெய்யான தெய்வ மனிதர் நீர் வாழ்க இயேசுவே என்ற பாடலை நம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். கத்தாதி கத்தரே, கத்தாதி கத்தரே, மெய்யான தெய்வ மனித நீர் வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே. விண்ணில் பிரதானி யாக நீர் பகைஞர்க்காகவே பகைஞர்க்காகவே மண்ணில் இறங்கி மரித்தீர் நீர் வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே. பிசாசு பாவ உலகை சாவால் விதித்தே சாவால் விதித்தேன் ஜெயித்தடைந்து வெற்றியை நீ வாழ்க 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 நீ வாழ்க இயேசுவே. வீழ்வேண்டடி நாங்களும் வேநேறி போகவே வேநேறி போகவே பரத்தில் செங்கோல் செலுத்தும் நீ வாழ்க 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 வாழ்க
வாழ்க நீ வாழ்க இயேசுவே. விண்ணோர்களோடு மண்ணுள்ளோர் என்றைக்கும் வாழவே என்றைக்கும் வாழவே. பரம வாசல் தீரந்தோர் நீர் வாழ்க 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 நீ வாழ்க இயேசுவே. திருமறை பகுதி வாசி கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 16 முதல் 20 வசனங்கள். மத்தேயு 28 16 முதல் 20 வசனங்கள். பதினோரு சீஷர்களும் கலிலேயாவிலே இருந்து தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். தேவனே, உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கிறிஸ்துக்குள் அன்பார்ந்தவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைற்ற திருப்பெயரிலே வாழ்த்துவதில் நான் பெருத்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒருவேளை ஒரு நிர்பந்தமான ஒரு சூழல்கள் நம்மை சூழ்ந்திருந்தாலும், அசாதாரண ஒரு நிலையில் நாம் இருந்தாலும், கர்த்தருடைய பேரருள் இந்த காணொலியின் வழியாக உங்களை தொடர்பு கொள்வதிலும், இந்த வழிபாட்டில் ஆண்டுடைய வார்த்தையை இந்த ஜூன் மாதம் முதல் வாரத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள கடவுள் கொடுத்த இந்த அரிய வாய்ப்புக்காக இறைவனுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். விசேஷமாக இந்த வழிபாட்டை காணொலியின் வழியாக உங்களுக்கு கொண்டு வருகின்ற அருமையான நமது அன்பு தம்பிகளை நான் வாழ்த்துகின்றேன். அருமையான சாம் ஜெபராஜ் அவர்களையும் யோசுவாவை அவளை நான் வாழ்த்துகின்றேன். மற்றும் திருச்சபையுடைய பொறுப்பாளர்கள் மற்றும் நமக்கு இசைக்கு உதவியாக இருக்கின்ற சாம் ஐயா மற்றும் அனைவருக்கும் அருமையான வினோத் அவர்களுக்கு கூட இந்த வேலையை நன்றியை நான் உரித்தாகின்றேன். பிதாவாகிய கடவுளிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலிருந்தும் கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாவதாக. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். திரிமுதல் கிருபாசனனே சரணம்,
ஜகத்தல ரட்சக தேவா சரணம், தினமனு தினம் சரணம் கடாட்சி, தினமனு தினம் சரணம் சர்வேச. நலம் வல்லர் ஏகா திருத்துவா சரணம், நமஸ்கரி உம்பர்கள் நாதா சரணம், நம்பினேன் இது தருணம் தருணம், நம்பினேன் தினம் சரணம் சர்வேச. அருவுருவே அருளரசே சரணம், அன்றும் இன்றும் என்றும் உள்ளாய் சரணம், அதிகுணனே தருணம் கிரணமொளி அருள் வடிவே சரணம் சர்வேசா. என் கண்மலையும் மீட்புமாய் கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளின் இருதயத்தின் தியானம் எப்போதும் உம்முடைய சமூகத்தில் ஏற்புவதாய் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, இந்த ஞாயிறு வழிபாட்டில் நாம் சிந்திக்க கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சிறப்பான ஒரு சிந்தனை, மூவொரு கடவுளின் பற்றுறுதி. We believe in the triune God. இந்த தலைப்பின் கீழாக இந்த நாளில் சிந்திக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த சிந்தனைக்கு ஆதாரமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருமறை பகுதிகள், ஒரு சிறப்பு வாய்ந்த திருமறை பகுதிகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் வாக்கியங்கள் 4 முதல் 28 வாக்கியங்கள், சங்கீதம் 98வது சங்கீதம், நிருப பகுதியாக 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11 14 வாக்கியங்கள், சுவிசேஷ பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் வாக்கியங்கள் 14 20 வாக்கியங்கள் இதற்கு ஆதாரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த நாளில் நற்செய்தி பகுதியாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 16 20 வாக்கியங்களை நாம் வாசிக்கேட்டோம். இந்த மூவொரு இறைவன், நம்முடைய கடவுள் மூவொரு கடவுள் என அழைக்கப்படுவதை நாம் அறிவோம். மூன்றில் ஒருவராகவும் ஒன்றில் மூவராகவும் காணப்படுகின்ற கோட்பாடு நம்மால் அறியப்படுகின்ற அனுபவ உண்மையாக இருக்கிறது. திருமறையில் திருத்துவம் அல்லது மூவொரு கடவுள், ட்ரினிட்டி அண்ட் ட்ரையூன் காட் என்ற வார்த்தைகள் எங்கும் காணப்படுவதில்லை. ஆனால் அனுபவத்தின் அடிப்படையில், ஈடுபாட்டின் அடிப்படையில் திருத்துவ கோட்பாடையும் மூவொரு கடவுளை நாம் புரிந்து கொள்ள முடியும். திருத்துவ அடிப்படையில் தந்தையாகிய கடவுள், மகனாகிய கடவுள், ஆவியராகிய கடவுள் என புரிந்து கொள்ளுதல் அவசியமாகும். உலக படைப்பின் வரலாற்றில் தந்தையின் செயல்பாட்டையும், உலக மீட்பின் வரலாற்றில் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் செயல்பாட்டையும், இன்று நம்மை வழிநடத்துகின்ற செயல்பாட்டினை ஆவியாரின் நாம் அனுபவ உண்மையாக நாம் உணரலாம். முதலாவதாக இந்த நாளுக்குரிய பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கின்ற போது, பொதுவாக பழைய ஏற்பாட்டு நிகழ்வுகள், அந்த பகுதிகள் நமக்கு அதிகமாக
அறிவுறுத்துகின்ற ஒரு சிந்தனை என்னவென்று சொன்னால், பாதை காட்டுகின்ற கடவுள், ஃபாதர் சென்டிங் காட், வழியை ஆயத்தப்படுத்துகின்ற கடவுள், வாழ்வை அருளுகின்ற கடவுளாக இந்த திருமறை பகுதியில் நாம் பார்க்க முடியும். நம்முடைய கடவுள் பாதை காட்டும் கடவுள். அவர் படைப்பை படைத்து பாதை காட்டுகின்றார். மனிதத்தை படைப்பிலேயே கடவுள் தன்னுடைய சாயலாக படைத்து தன்னுடைய பணியை நிறைவு செய்யும்படியாக அவர் படைத்த மனிதனை இந்த உலகத்திற்கு அனுப்புகிறார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வாக்கியத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது, மனிதனை ஆசீர்வதித்து உலகத்திற்குள் சென்று செயல்படும்படியாக அவரை அழைக்கிறார். மேலும் நோவா இறைவனால் தெரிவு செய்யப்பட்டு நீதியின் அடிப்படையில் உலக மக்களுக்கு அழைப்பு கொடுக்க வழி நடத்தப்படுகிறார். விசுவாசிகளின் தகப்பன் என அழைக்கப்படுகின்ற ஆபிரகாம் அவருடைய குடும்பத்தையும் அவருடைய இடத்தையும் அவருடைய சொந்த ஜனத்தையும் அனைத்தையும் விட்டுவிட்டு செல்லும்படியாக அவர் ஆண்டவர் கடவுள் அனுப்புகிறார். தந்தையின் செயல்பாடு என்பது தன்னுடைய திருவுள சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக அனுப்புதல் பணியை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். கடவுள் அழைக்கின்றவர்களை கடவுளுடைய திருவுள திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக கடவுள் அவர்களை பயன்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். கடவுள் அவர் வாழ்வின் கடவுள், மனிதத்தை நேசிக்கின்ற கடவுள், அந்த மனித வாழ்வை நிறைவுபடுத்துகின்ற கடவுள். ஆகவே மோசேயினுடைய அழைப்பை நாம் பார்க்கின்ற போது கூட இஸ்ரேல் மக்களுடைய வாழ்வை, அவருடைய வாழ்வு உபத்திரவத்திலும் சஞ்சலத்திலும் வேதனையிலும் அடிமைதனத்திலே அவர்கள் உழன்று கொண்டிருக்கின்ற போது, வேதனையோடு இருக்கின்ற போது மோசையை அனுப்பி அவர்களை அந்த அடிமைதனத்திலிருந்து அவர்களை விடுவிக்கின்ற கடவுளாக ஒரு புதிய வாழ்வை அருளுவதற்காக மோசையை அனுப்புவதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் முதல் பழைய ஏற்பாட்டு பகுதியை நாம் பார்க்கின்ற போது எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் இந்த 4 28 வாக்கியங்கள் இந்த நாளினுடைய பகுதியாக இருக்கிறது. குறிப்பாக கடவுளை குறித்து மிகப்பெரிய ஒரு தரிசனத்தை இங்கே எசேக்கியேல் காணுகிறார். இந்த வாக்கியத்தில் நாம் பார்க்கின்ற போது இந்த திருமறை வாக்கியங்கள் அவர் த விஷன், அவர் தரிசனத்தை காணுகின்றார். கடவுள் எப்படிப்பட்டவர் என்று இந்த பகுதி 1ஆம் அதிகாரம் 10ஆம் வாக்கியத்தில் நாம் பார்க்கின்ற போது இங்கு அழகாக இந்த பகுதியை சொல்லுகிறது. எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் வாக்கியங்கள் 10. முன்புறம் மனித முகமாயும் வலப்புறம் சிங்க முகமாயும் இடப்புறம் எருது முகமாயும் பின்புறம் கழுகு முகமாயும் அவை 4 முகசாயலும் இருந்தன. இங்கு each had the face of a human being, a lion, an ox and an eagle. இந்த 4 முகம் இங்கு நமக்கு ஒரு அதனுடைய உண்மையை இங்கு அழகாக இந்த பகுதி சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு முகத்தை இங்கு எசேக்கியேல் அவர் கோடிட்டு சொல்லுகிறார். த ஹியூமன் பீயிங், இந்த மனித முகம் என்பது இந்த படைப்புகளினுடைய சிகரமாக இருக்கின்ற மனிதத்தை வெளிப்படுத்துகிறது. ஹியூமன் பீயிங்ஸ் ஆஸ் தி crown of creation. சிங்கம் முகம் என்று சொல்லுகின்ற போது அது இந்த உயிரினங்கள் இல்லை, விலங்குகளுடைய அது ராஜாவாக இருக்கிறது. அது நம்ம என்ன சொல்லுவோம்னா, சிங்கம் என்பது காடுகளின் அரசன் என்று சொல்வார். இங்கே என்ன சொல்லப்படுகிறது சொன்னால், இந்த சிங்கம்
விலங்குகளினுடைய அரசனாக சொல்லப்படுகிறது. அனைத்து விலங்குகளுக்கும் சிங்கம் என்பது ஒரு அரசனாக இங்கு அடையாளப்படுத்தப்படுகிறது. அதே போல் எருது என்று சொல்லுகின்ற போது சிம்பிள் ஆஃப் ஸ்ட்ரென்த் அண்ட் ஃபர்ம்னஸ், வலிமைக்கும் திடமானதுக்கு உறுதிக்கும் இங்கு சொல்லப்படுகின்ற ஒரு சிம்பிள், ஒரு அடையாளம் எருதாக சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, இங்கு கழுகை பற்றி சொல்லப்படுகிறது. The eagle as a symbol of all seeing eyes and speed in the action. அது தொலைவிலிருந்து என்னென்ன இருக்கிறதோ எல்லாம் அது பார்க்குமா. அந்த ரொம்ப தொலைவில் இருக்கின்ற என்னெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் தொலைவிலிருந்து பார்க்கக்கூடியது அது கழுகு. அது மாத்திரமல்ல, எல்லா செயல்களையும் துரிதமாக செயல்படுத்தக்கூடியது அந்த கழுகு என்று இங்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது. ஆகவே எனக்கு அன்பார்ந்தவர்களே, இங்கு கடவுளுடைய தன்மையை மிக அழகாக இங்கு எசேக்கியேல் சொல்லுகிறார். மனித வாழ்வினுடைய மகுடமாக மற்றும் விலங்குகளினுடைய வாழ்வின் மிக உயர்ந்த நிலையில் இருக்கின்றவராக, விலங்குகள் எல்லாம் படைத்தவர் கடவுள், அவைகளை வழிநடத்துகின்ற ஒரு அரசராக, வலிமை மிக்கவராக, எல்லாவற்றையும் பார்க்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதை கடவுளை பற்றிய, தந்தையாகிய கடவுளை பற்றி எசேக்கியேலுடைய தரிசனமாக இருக்கிறது. இதே தரிசனத்தை நாம் வெளிப்படுத்தும் விசேஷம் 4ஆம் அதிகாரம் 7-8 வாக்கியங்கள் நாம் பார்க்கின்ற போது இதே ஒரு அடையாளமாக, தரிசனமாக இங்கு யோவான் காண்பதை இங்கு அழகாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்கு சொல்ல, John saw standing around God's throne and declaring his glory in revelation. வெளிப்படுத்தல மிகவும் மகிமையான கடவுள் அவர் சிங்காசனத்தில் வீற்றிருப்பதை கண்டேன். ஆகவே தொடர்ந்து நாம் பார்க்கின்ற போது இந்த எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 27-28 நாம் பார்க்கின்ற போது தொடர்ந்து கடவுளுடைய தன்மைகளை அழகாக அவர் எடுத்து சொல்லுகிறார். தரிசனத்தை காண்பதை நாம் பார்க்கிறோம். 27ஆம் வாக்கியத்தில் நாம் பார்க்கின்ற போது, அவரது இடைக்கு மேற்புறம் சுற்றிலும் பளபளக்கும் வெண்கலம் போன்றும் நெருப்பு சூழ்ந்திருப்பது போன்றும் இருக்க நான் கண்டேன். அவரது இடைக்கு கீழ்ப்புறம் நெருப்பு போன்றும் சுற்றிலும் ஒளிமயமாயும் இருக்க கண்டேன். சூழ்ந்திருந்த ஒளியும் கார்கால மேகத்தினிடையே காணப்படும் வானவில் போன்று தோன்றியது. அது ஆண்டவரது மாட்சிமிகு சாயலின் காட்சி. கடவுள், தந்தையாகிய கடவுள் உடைய அவருடைய மகிமை, அவருடைய வலிமை இங்கு அவருடைய தரிசனம் காணுகின்றார். அதை தொடர்ந்து நாம் இங்கு வெளிப்படுத்தின விசேஷத்திலையும் 1ஆம் அதிகாரம் 12-16 வசனத்தில் நாம் பார்க்கின்ற போது இங்கு அப்பேற்பட்ட தரிசனத்தை இங்கு யோவானும் அவர் எடுத்து சொல்வதை பார்க்கிறோம். ஆகவே எனக்கு அன்பார்ந்த ஆண்டவருடைய பிள்ளைகளே, வல்லமை மிகு கடவுள், பிதாவாகிய கடவுளை குறித்து அவருடைய மகிமையை இங்கு எசேக்கியேல் தரிசனமாக எடுத்து சொல்வதை பார்க்கிறோம். வல்லமையுள்ள கடவுள். அதை தொடர்ந்து சங்கீதத்தில் 98ஆம் சங்கீதத்தில் நாம் பார்க்கின்ற போது இந்த கடவுளை போற்றி பாடுகின்ற பாடலாக அது இருக்கிறது. 98வது சங்கீதத்தில் நாம் பார்க்கின்ற போது, ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலதுகரம் புனிதம் மிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளது. இங்கு தாவீது அனைத்து உலகின் தலைவராக, எல்லாத்துக்கும் தலைவர், உலகில் இருக்கின்ற
மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் எல்லா காணப்படுவதும் காணப்படாத எல்லாவற்றுக்கும் தலைவர் அவர்தான், படைப்பாளர் என்பதை இந்த 98வது சங்கீதம் உறுதிப்படுத்துகிறது, ஊர்ஜிதப்படுத்துகிறது. செலிப்ரேட் த லார்ட்ஸ் சால்வேஷன். இந்த பகுதி முழுசாக என்னன்னா, கடவுள் மீட்புக்காகவே உழைக்கிறார். அவருடைய உழைப்பு, அவர் படைத்த அந்த படைப்பு வாழ்வு பெற வேண்டும், மீட்பு பெற வேண்டும் என்பதற்காகவே கடவுள் உழைக்கிறார் என்பது இந்த பகுதி நமக்கு வெளிப்படுத்துகிறார். எனவே செலிப்ரேட் லார்ட்ஸ் சால்வேஷன். நாம் கடவுளுடைய மீட்பை கொண்டாட அழைக்கப்படுகிறோம். இந்த இடத்துல பிதாவாகிய கடவுளுடைய மீட்பு பணியை கொண்டாட அழைக்கப்படுகின்ற ஒரு சங்கீதமாக இருக்கிறது. எனவே தான் இந்த பகுதி 1-3 அழகாக சொல்லப்படுகிறது. ஏனெனில் ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார், பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். உலகம் எங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகம் முழுவதும் இருக்கின்ற அனைத்து மனிதனுடைய விடுதலைக்காக, வாழ்வுக்காக தொடர்ந்து கடவுள் போராடுகிறார் என்பதை இந்த பகுதியில் அழகாக அவர் எடுத்து சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய மீட்பு பணி ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது, தடையே கிடையாது. தொடர்ந்து கடவுளுடைய செயல் மீட்புக்காக, மனிதன் நல்வாழ்வுக்காக கடவுள் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார் என்பதை இந்த பகுதி சொல்லுகிறது. Future salvation that we watch for in confident and expectation. தொடர்ந்து எதிர்காலத்திலும் கடவுள் நம்மை தாங்குகின்ற கடவுளாக, நம்மை மீட்கின்ற கடவுளாக, நிறைவாழ்வு தருகின்ற கடவுளாக இருக்கிறார் என்பதை உறுதியாக எதிர்பார்க்க வேண்டும் என்றும் இந்த சங்கீதம் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. எதிர்காலத்திலும் நம்மை மீட்கின்ற கடவுள், வாழ்வின் தேவைகளை சந்திக்கின்ற கடவுள், நம்மை பலப்படுத்துகின்ற கடவுள், திடப்படுத்துகின்ற கடவுள், உடன் வருகின்ற கடவுள் என்பதை இந்த சங்கீதம் நமக்கு உறுதியளிக்கிறது. தொடர்ந்து நாம் பார்க்கின்ற போது, அந்த சங்கீதத்தில் பார்க்கின்ற போது, இந்த பகுதி ஏன் கடவுளை பாட வேண்டும், எதற்காக கடவுளை துதிக்க வேண்டும், அவர் செய்த வல்லமையுள்ள செயல்களை நினைவு கூர்ந்து அவரை பாட வேண்டும். இந்த இடத்திலே இஸ்ரேல் மக்களுடைய வரலாற்றை மீண்டும் ஒரு முறை நினைவு கூறுகின்ற ஒரு சங்கீதமாக இருக்கிறார். இங்கே ஆங்கிலத்தில் ஒரு அழகான ஒரு வார்த்தை, இஸ் ரைட் ஹேண்ட் அண்ட் இஸ் ஹோலி ஆர்ம். என்ன சொன்ன, had delivered his people from Egypt. இங்கே ஒரு உருவகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஓங்கிய புயத்தாலும் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு வலிமையினால் இஸ்ரேல் மக்களை மீட்டு வந்ததை மீண்டும் இந்த இடத்துல நினைவு கூற, தந்தையாகிய கடவுளுடைய வலிமை, பிதாவாகிய கடவுள் உடைய ஆற்றல், மீட்பின் சக்தியாக விளங்கியதை இந்த பகுதி அழகாக மீண்டும் நமக்கு நினைவுறுத்துகிறது. தொடர்ந்து நாம் பார்க்கின்ற போது, இந்த நாளினுடைய நிருப பகுதியில் நாம் பார்க்கின்ற போது, இங்கு 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11-14 வாக்கியத்தை நாம் பார்க்கின்ற போது, இங்கே பவுலடிகளார் இந்த 3 கடவுளை இங்கு எடுத்து சொல்லுகிறார். எப்போதும் பவுலடிகளார் அவருடைய நிருப பகுதிகளிலே, அந்த அவருடைய கடிதத்திலே நாம் பார்க்கின்ற போது ஆரம்பத்திலே அவர் வாழ்த்துதலை கூறுகிறார். ஒவ்வொரு கடிதத்திலும், ஒருவேளை பிலிப்பியர், பவுலடிகளார் பிலிப்பியருக்கு எழுதின கடிதமாக இருந்தாலும் ஆரம்பம் பார்க்கும்போது அவர் அவர்களுக்கு வாழ்த்துதலை சொல்வதை நாம் பார்க்கிறோம். இறுதியாக பார்க்கின்ற போது அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை எடுத்து சொல்வதை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்திலே இந்த 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11-14 வாக்கியத்தில் நாம் பார்க்கின்ற போது அவருடைய இறுதி முடிக்கின்ற போது, சகோதர சகோதரிகளை, இறுதியாக நான் உங்களுக்கு சொல்வது,
மகிழ்ச்சியாயிருங்கள், உங்கள் நடத்தையை சீர்படுத்தி கொள்ளுங்கள். என்கரேஜ் பண்ணுவது, உற்சாகப்படுத்துவது, கிரீட்டிங்ஸ் வாழ்த்துவது, பெனிடிக்ஷன் ஆசீர்வதிப்பது. இந்த இடத்துல அவர் சொல்லுகின்ற போது மன ஒற்றுமை கொண்டிருங்கள், அமைதியுடன் வாழுங்கள், அப்போது அன்பும் அமைதியும் அளிக்கும் கடவுள் உங்களோடு கூட இருப்பார். அவர் சொல்கிறார், ஒருவருக்கொருவர் நீங்கள் உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்கள். பிலிப்பியர் 2:2 பார்க்கின்ற போது அவர் ஒருவருக்கொருவர் உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்கள், ஒருவருக்கொருவர் தாங்கிக் கொள்ளுங்கள். தெசலோனிக்கே சொல்லும்போது கஷ்டப்படுகின்ற போது ஒருவருக்கொரு புத்தி சொல்லிக் கொள்ளுங்கள், ஒருவருக்கொருவர் அமைதியோடு வாழுங்கள். 13ஆம் அதிகாரம் 11 நாம் பார்க்கின்ற போது the God of love and peace will be with you. அப்போது அன்பும் அமைதியும் அளிக்கும் கடவுள் உங்களோடு கூட இருப்பார். அன்புள்ள கடவுள், சமாதானத்தை கொடுக்கின்ற கடவுள் உங்களோடு கூட இருப்பார். தொடர்ந்து 12ஆம் வாக்கியத்தில் நாம் பார்க்கின்ற போது இங்கு தூய முத்தம் கொடுத்து ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள். இங்கு முத்தம் என்று சொல்லுகின்ற போது the holy, பரிசுத்தம், இதற்குரிய பொருள் என்னவென்று சொன்னால் இட் represents the sincere love that should be shared among believers. sincere love, ஒரு முத்தம் கொடுக்கணும்னா உண்மையான ஒரு அன்பு. ஆகவே இந்த அன்பு சின்சியர், உண்மையான ஒரு அன்பிலே நீங்கள் ஒருவருக்கொருவர் தாங்குங்கள் என்பதுதான் அர்த்தம். அந்தந்த கலாச்சார சூழல்களிலே அன்பை எப்படி வெளிப்படுத்துவது என்பதை இந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். சின்சியர் லவ், அதனை நாம் ஒருவருக்கொரு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று இந்த பகுதியிலே இறுதியிலே பவுலடிகளார் நமக்கு எடுத்து சொல்லுகிறார். இறுதியாக அவர் சொல்லுகிறார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த ட்ரையூன் காட் மூவர் இறைவன் வழியாக ஆசீர்வதிப்பதை நாம் பார்க்கிறோம். பிளஸிங். ஆகவே இந்த இறுதியான சூழ்நிலையில் இந்த பெனிடிக்ஷன் டு கன்க்ளூட் ஆல் 3 persons ஆஃப் த ட்ரினிட்டி, ஒரு நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை இங்கே பவுலடிகளார் நமக்கு கொடுக்கிறார். ட்ரையூன் காட், காட் த ஃபாதர், ஜீசஸ் அண்ட் த ஹோலி ஸ்பிரிட், மூவர் இறைவன் சார்பாக உங்களை ஆசீர்வதிப்பதாக. So the grace that comes from the Lord Jesus Christ, கிருபை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிலிருந்து உங்களுக்கு வருகிறது. அது தொடர்ந்து பால் சொல்ற the blessings of the love of God, அன்பே வடிவான கடவுளுடைய ஆசீர்வாதம். அன்புக்கு அடையாளம் கடவுள், தந்தையாகிய கடவுள். ஃபெல்லோஷிப், நம்மை ஐக்கியப்படுத்துகின்ற கடவுளாக தூய ஆவியானவர் இருக்கிறார். கூட்டுறவு, நம்மை ஒன்றுபடுத்துகின்ற ஐக்கியப்படுத்துகின்ற கடவுள் தூய ஆவியானவர். அதை நம்ம வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கிறோம். விட்டு கொடுத்தல், ஒருவருக்கொருவர் சில வேளையில் மனத்தாங்கல் ஏற்படுகின்ற போது திருச்சபை வாழ்க்கையில் விட்டு கொடுப்பது, இவைகளெல்லாம் நமக்கு அந்த இப்படிப்பட்ட செயல்களிலே நம்மை ஒன்றித்து செயல்பட வைக்கிறவர் தூய ஆவியானவர். ஆகவே இங்கு பவுலடிகளார் இந்த திருத்துவ கடவுள் வழியாக நம்மை ஆசீர்வதிப்பதை, இங்கு கொரிந்து திருச்சபையை, இறை மக்களை ஆஸ்வதிப்பதை நாம் பார்க்கிறோம். இறுதியாக வாசித்த நற்செய்தி பகுதி மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 14-20 வாக்கியங்கள். இந்த இடத்துல உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகப்பெரிய ஒரு கட்டளையை சீஷர்களுக்கு கொடுக்கிறார். The great commissioning of the disciples took place in Galilee.
இந்த கமிஷன், இந்த ஆணையை, இந்த கட்டளையை ஆண்டவர் அதிகமாக பணியாற்றின கலிலேயாவில் இந்த கட்டளையை கொடுக்கிறார். கஷ்டப்படுகின்ற மக்கள், துயரப்படுகின்ற மக்கள், பொருளாதார ரீதியிலே மிகவும் வறுமையோடு கஷ்டப்படுகின்ற மக்களோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை இணைத்து கொண்டு கலிலேயாவில் பணியை செய்தவர். துன்புறுகின்ற மக்களோடு தன்னை இணைத்து கொண்ட ஆண்டவர். இஸ்ரேல் மக்கள் துன்புறுகின்ற போது கடவுள் தன்னை இணைத்து கொண்டு மாபெரும் விடுதலை வாழ்வை கொடுத்த கடவுள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கலிலேயாவில் அந்த ஏழை, கஷ்டப்படுகின்ற, துன்புறுகின்ற மக்களுடைய நல்வாழ்வுக்காக தொடர்ந்து பணியாற்ற சீடர்களுக்கு கட்டளையை கொடுக்கிறார். இந்த இடத்தை ஏன் அவர் சூஸ் பண்ணுறாருன்னா, அந்த இடத்துல தான் டீச் பண்ணிருக்கிறார். அந்த இடத்துல தான் கலிலேய மக்களுக்கு, கஷ்டப்படுகின்ற மக்களுக்கு, துயரப்படுகின்ற மக்களோடு தன்னை இணைத்து கொண்டு அங்கு பணியை ஆற்றினவர். கானாவூர் திருமணத்திலே மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை செய்த இடம் அது. ஏழை எளிய மக்கள் மத்தியிலே கடவுளுடைய மகிமையை விளங்க செய்த ஆண்டவர். அந்த இடத்துல கடவுள் சொல்றார், the word all, எல்லாம் அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உயிர்த்த இந்த ஆண்டவர், ஏன்னா கடவுள் அவர் உயிர்த்தே செய்தார். இந்த உலகம் அவரை சிலுவையில் அறைந்து கொன்று அவருடைய கல்லறையில் அடைத்தார்கள். இந்த இடத்துல இந்த வசனம் சொன்ன, கடவுள் ஆண்டவரை கிறிஸ்துவை மரித்தோலிருந்து எழுப்பி சொல்லிடு. ஆண்டவர் சொல்றார், கடவுள் எனக்கு எல்லா அதிகாரமும் எனக்கு கொடுத்திருக்கிறார். அழகா அந்த வாக்கியம் நாம் பார்க்க முடியும். ஆண்டவர் அவர்களை அணுகி, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. As Jesus speaks of all authority, all nations, all things and all times, நேரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம், எல்லா காலங்களுக்கும் ஆண்டவர் அவர், எல்லா பொருட்களுக்கும், உலகம் அனைத்திற்கும் அவர் தான் அதிகாரம் படைத்தவர். எல்லா நாடுகளுக்கும் மேலாக அதிகாரம் வகிக்கின்றவர்களுக்கெல்லாம் அதிகாரம் பெற்றவர் ஆண்டவர். அனைத்து அதிகாரம் எனக்கு இருக்கிறார். எனவே ஆண்டவர் என்ன சொல்றாரு? எனவே நீங்கள் போய் எல்லா மக்கள் இனத்தாரையும் சிஷ்யராக்குங்கள், கடவுளுடைய பிள்ளைகளாக்குங்கள். தொடர்ந்து அவர் சொல்லும்போது, தந்தை, மகன், தூயாவியார் பெயரால் திருமுழுக்கு கொள்ளுங்கள். இங்கு இயேசு கிறிஸ்து இந்த ட்ரையூன் காட் அடையாளப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். பிதாவாகிய கடவுள், குமாரனாகிய கடவுள், தூயாவியார் கடவுள் திருப்பெயரிலே அவளுக்கு ஞானஸ்தானங்களாம். அதிகம் 3 இறைவன் அவருடைய திருப்பெயர்னாலே திருமுழுக்கு கொடுங்கள் சொல்லிட்டு அவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைப்பிடிக்கும்படி கற்பியுங்கள், உபதேசம் செய்யுங்கள். இதோ உலகத்தின் முடிவு வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கிறேன். As they fulfill this commission, the risen Lord promises that His presence will be with them always. எப்போதும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இயேசு என்று சொல்லுகின்ற போது, இம்மானுவேல் என்று சொல்லுகின்ற போது, கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே கிறிஸ்துக்குள் அன்பார்ந்த ஆணுடைய பிள்ளைகளே, இந்த திருத்துவ கடவுளுடைய நம்பிக்கை என்பதை, பிதாவாகிய கடவுளுடைய வல்லமையை, அவருடைய அதிசயங்களை, அவர் வழிநடத்தின பாதை காட்டின மற்றெல்லாம் பழைய ஏற்பாடு அழகாக எடுத்து சொல்லுகிறாரு. கடவுளுடைய அதே தன்மையை கிறிஸ்து இந்த உலகத்தில் வெளிப்படுத்தியதை யோவான்
வெளிப்படுத்தின விசேஷம் கூட கிறிஸ்துவை குறித்து அழகாக அவருடைய வல்லமையை மகிமையை விவரிக்கின்றது. தூய ஆவியானவர் நான் உங்களை விட்டு போகின்ற பொழுது, தூய ஆவியானவர் உங்களிடத்தில் வருகின்ற போது நீங்கள் பலனடைந்து இந்த உலகம் முழுவதுக்கும் நீங்கள் சாட்சியாயிருப்பீர்கள் என்று நாம் அப்போஸ்தலர் 1:8 நாம் பார்க்கிறோம். ஆகவே எனக்கு பிரியமான ஆணுடைய பிள்ளைகளே, இந்த மூவொரு இறைவனுடைய நம்பிக்கை, we believe in the triune God, இந்த மூவொரு இறைவனுடைய நம்பிக்கையில் வாழ்கின்ற நீங்கள், அவர் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நம்மை மீட்கின்ற கடவுளாக, வாழ்வு தருகின்ற கடவுளாக, பலப்படுத்துகின்ற கடவுளாக, நம்முடைய வாழ்விலே தொடர்ந்து வருகின்ற பயணிக்கின்ற கடவுளாக இருக்கிறார். இன்றைக்கு இருக்கின்ற அசாதாரண ஒரு சூழல், கொரோனா வைரஸ் உலகமெங்கும் பீடிக்கப்பட்டு உலகமே மிகவும் ஊரடங்கு சூழலிலே முடக்கப்பட்டிருந்தாலும் மாறாத கடவுள் அவருடைய அடைக்க முடியாத வார்த்தைகள் நம்மிடையே வந்து நம்மை பலப்படுத்துகிறதை நாம் உணர அழைக்கப்படுகிறோம். வாக்கு மாறாத கடவுள், வாழ்வின் கடவுள், வாழ்வை பாதுகாக்கின்ற கடவுள், அந்த கடவுள் தொடர்ந்து உங்களை பாதுகாத்து பராமரித்து வாழ்வின் தேவைகளை சந்தித்து நல்ல சுகத்தையும் பலத்தையும் தந்து உங்களை வழிநடத்துவாராக. துதிகன மகிமை அனைத்தும் இறைவனுக்கே. கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து அருள் புரிவாராக. ஆமென். திருமண அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் திருவள்ளூர் குருசேகரம் நமது சபையை சேர்ந்த திரு வி ராமூர்த்தி, திருமதி ஆர் ராவணம்மாள் அவர்களுடைய மகன் செல்வன் ஆர் கண்ணன் என்ற சாமுவேல் அவர்களுக்கும், தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் நமது திருவள்ளூர் குருசேகரம் நமது சபையை சேர்ந்த திரு டி மலக்கொண்டையா, திருமதி டி ஜெயம்மாள் அவருடைய மகள் செல்வி நிரீக்ஷனா அவர்களுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இவ்விருவருக்கும் இந்த தூய நிலையில் இணைக்கப்படக்கூடாதபடி நியாயமான காரணம் ஏதாவது தெரியுமானால் அதை சபையின் குருவானவருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இது இவர்களுக்கு 3வது திருமண அறிக்கை. தேர்ட் பார்ட்டி வெட்டிங். தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் பூண்டி குருசேகரம் அரும்பாக்கம் தூய பேதிரு சபையை சேர்ந்த திரு டி சீமோன், திருமதி எஸ் ஜெபமணி அவருடைய மகன் செல்வன் எஸ் எபினேசர் அவர்களுக்கும், தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் தண்டூரை குருசேகரம் பெத்தேல் சபையை சேர்ந்த திரு எல் ராஜ் மனோகர், திருமதி நவநீதம் அவருடைய மகள் செல்வி சாந்தகுமாரி அவர்களுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இவ்விருவரும் இந்த தூய நிலையில் இணைக்கப்படக்கூடாதபடி நியாயமான காரணம் ஏதாவது தெரியுமானால் அதை சபையின் குருவானவருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இது இவர்களுக்கு 3ஆம் திருமண அறிக்கை. இறைவேண்டல் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கின்ற அன்பு நிறைந்த ஆண்டவரே, இப்போதும் ஆண்டவரே, இந்த திருமண அறிக்கையை வாசிக்கப்பட்ட திருமணத்திற்காக காத்திருக்கின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் மன்றாடுகின்றோம். இதுகாரும் இந்த பிள்ளைகளை பாதுகாத்து பராமரித்து போஷித்து வளர்த்த அவருடைய பெற்றோர்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். அருமையான கண்ணன் என்கின்ற சாமுவேல், நிரீக்ஷனா அவர்களுக்காக நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை வருகின்ற 10ஆம் தேதி நடைபெறப் போகின்ற இந்த திருமணத்தை நீர் ஆஸ்வதியும் ஆண்டவரே. நீரே பிரசன்னமாக இருந்து
இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். இவருடைய தேவைகளை சந்தியும். அவருடைய பெற்றுகளை நீர் ஆசீர்வதியும். அதே போல் ஆண்டவரே, அருமையான சகோதர எபினேசர் அவர்களுக்காக, சாந்தகுமாரி அவர்களுக்காக, அவருடைய பெற்றோர்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவர் அவருடைய திருமணத்தையும் நீர் ஆஸ்வதியும், வாழ்வின் தேவையை சந்தியும். இப்போதும் திருச்சபையின் சார்பாக இந்த பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்து கொண்டும் ஆஸ்வதிக்கிறோம். எதிர்காலத்தில் எல்லா தேவைகளையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு சந்தித்து நீர் உம்முடைய பிள்ளைகளை வழிநடத்தணுமாய் அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் பரம தந்தையே, ஆமென். மீண்டுமாக நாம் அனைவரும் சேர்ந்து கீர்த்தனையில் 4வது பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். கீர்த்தனையின் 4, சித்திரி ஏகவஸ்தே நமோ நமோ, நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். நமோ நமோ, நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ, நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. பார்ப்படித்தாடும் நாதாம் பரமசர் சதாம், பார்ப்படித்தாடும் நாதாம் பரமசர் பிரசதாம், நாரும் தூய வேத நமோ நமோ நமோ, சீத்திரி ஏகவஸ்தே நமோ நமோ, நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ, நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. தந்தை பராபரனே நமோ நமோ, எம்மை தாங்கி ஆதரி போனே நமோ நமோ, எம்மை தாங்கி ஆதரி போனே நமோ நமோ. சொந்த குமாரன் தந்தாய் சொல்லரும் நலமீந்தாய், சொந்த குமாரன் தந்தாய் சொல்லரும் நலமீந்தான், எந்த வீர் போக்கும் எந்தாய் நமோ நமோ நமோ, சீத்திரி ஏகவஸ்தே நமோ நமோ, நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ, நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. எங்கள் பாவத்தினாசா நமோ நமோ, புது எருசலேம் நகராசா நமோ நமோ, புது எருசலேம் நகராசா நமோ நமோ. எங்கும் நின் அரசேரம் எவரும் நின் புகழ் கூற, எங்கும் நின் அரசேரம் எவரும் நின் புகழ் கூற, துங்க மந்தையில் சேர நமோ நமோ நமோ, சீத்திரி ஏகவஸ்தே நமோ நமோ, நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ, நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. பரிசுத்த ஆவிதேவா நமோ நமோ, திட பலமளித்தேமை காவ நமோ நமோ, திட பலமளித்தேமை காவ நமோ நமோ. புத்தி கபடற்ற மனசுத்தி
பக்தி நமோ 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 சீத்திரிகவஸ்தே நமோ நமோ நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. இறைவனில் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கின்ற அன்பு நிறைந்த இறைவா, மீண்டும் நீர் எங்கள் வாழ்க்கையில் இந்த புதிய மாதத்தையும் இந்த முதல் வாரத்தில் இந்த காணொலியின் வழியாக இந்த வழிபாட்டில் நாங்கள் இணைந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு கொடுத்த எல்லா நன்மைகள் கிருபைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இப்போதும் இந்த வழிபாட்டில் உடைய தெய்வீக பிரசன்னம் எங்களோடு கூட இருந்ததுக்காக நன்றி படைக்கிறோம். திரியேக கடவுள், பிதாவாகிய கடவுள் எப்படி வல்லமையுள்ளவர், வல்லமையான செயல்களை அவர் செய்தார். எப்படி இஸ்ரேல் மக்களை தன்னுடைய புயத்தினால், ஓங்கிய புயத்தினால் அவளை பாதுகாத்து பராமரித்து பூரண அடிமைத்தனத்திலிருந்து அவளை பூரணமாக விடுதலை அளித்து வழிநடத்தி வந்த பிதாவாகிய தந்தனுடைய வல்ல செயல்களை இந்த நாளில் சிந்திக்க நீர் எங்களுக்கு கொடுத்தீர். அது மாத்திரமல்ல, குமாரனாகிய கடவுள் கிறிஸ்து மீட்பின் செயலை குறித்து சிந்திக்க கடவுள் அருள் புரிந்தீர். அதைத் தொடர்ந்து இப்போதும் அவர் எங்களுக்காக அனுப்பியிருக்கிற தூய ஆவியானுடைய வழி நிறுத்துதல். இன்றைக்கு பற்பல சூழல்கள் எங்களை நெருக்கினாலும் தூய ஆவியானுடைய பலனும் அவர் வழியாக நீர் எங்களுக்கு கொடுக்கின்ற சத்திய வார்த்தைகளுக்காக நன்றி படைக்கிறோம். அவருடைய பிரசன்னத்திற்காக நாங்கள் நம்மை துதிக்கிறோம் சாமி. இதனால் உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களை போஷித்ததுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இப்போதும் எங்களுடைய இறை மக்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் மன்றாடுகின்றோம். இன்றைக்கு இருக்கின்ற பற்பல சூழல்களில் மிகவும் வேதனையோடு கஷ்டத்தோடு தனிமைப்படுத்தப்பட்டு நிலையில் இருக்கின்ற எங்கள் இறை மக்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் மன்றாடுகின்றோம். கலங்காத திகையாது நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றின கடவுள் ஒவ்வொரு பிள்ளைகளை நீ பாதுகாத்துக்கொள்ளும், பலப்படுத்தும் ஆண்டவர். வாழ்வின் தேவைகளை சந்திய சாமி. சுகவீனமாக இருக்கின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் மன்றாடுகின்றோம். கடவுள் தாமே சுகவீனமாக இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் பரிபூர்ண சுகத்தையும் பலத்தையும் ஆண்டவர் கட்டிடும்படியாக நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் இந்த வாரத்தில் தனது பிறந்தநாள் திருமணநாளை காணுகின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் மன்றாடுகின்றோம். அவர்களுக்கு பிறந்தநாள் காணுகின்ற பிள்ளைகள் இன்னும் அநேக பிறந்த நாட்களை கண்டு மகிழ உம்முடைய பேர்களை பெற்றுக்கொள்ள அழுத்தமாக ஜெபிக்கிறோம். திருமண நாளை காணுகின்ற தம்பதிகளுக்காக ஜெபிக்கிறோம் சாமி. அவருடைய வாழ்க்கையில் கொடுத்த எல்லா ஆசீர்வாதத்துக்காக நன்றி ஆண்டவரே. இன்னும் அவருடைய வாழ்க்கையில் அநேக திருமண நாளை கண்டு மகிழ்ச்சியாய் குடும்ப வாழ்வில் எல்லாம் பெற்று வாழ கடவுள் அருள்புரியமாக ஜெபிக்கிறோம். இப்போதும் ஆண்டவர் திருச்சபையுடைய பெரியோர்களுக்காக, தாய்மார்களுக்காக, குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை திருச்சபையின் நல்வாழ்வுக்காக உழைக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த வழிபாட்டிலும் கூட எங்களுக்கு உதவியாக இருந்த உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் சாமி. சாம்காக, யோசுவாக்காக ஜெபிக்கிறோம். மற்ற அருமையான எங்களுக்கு இசை உதவி செய்கின்ற சாம் ஐயாக்காக ஜெபிக்கிறோம். அருமையான தம்பி வினோத்துக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆஸ்வதியும் சாமி. விசேஷமாக ஆண்டவரே, எங்களுடைய இந்த திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே இந்த திருமணத்தில் நீரை பிரசனமாக இருந்து உடைய பிள்ளைகளை நீர் ஆஸ்வதிக்கும்படியாக நாம் மன்றாடுகின்றோம். விசேஷமாக ஆண்டவர் இந்த காலங்களில் இந்த கொரோனா இந்த வைரஸினாலே பீடிக்கப்பட்டு பல நிலைகளில் உபத்திரத்தோடு கஷ்டத்தோடு இருக்கின்ற ஒவ்வொருக்காக நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் தாமே சுகவீனமாக இருக்கின்ற ஒவ்வொருவரையும் துரிதமாக பூர்ண சுகத்தை நீர் கொடுத்து மீண்டும் அவர்கள் தன்னுடைய இல்லங்களுக்கு திரும்ப நீர் அருள்புரியமாக ஜெபிக்கிறோம். மீண்டும் ஆண்டவரே, வியாதியோடும் கஷ்டத்தோடும் வறுமையோடும் பற்பல தேவைகளோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்கள் அன்பான சகோதர சகோதரிகளுக்காக நான் மன்றாடுகிறேன் சாமி. அவர்களுக்கு எல்லா தேவைகளும் கடவுள் நீ சந்தித்து தொடர்ந்து சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு அருளும்படியாக மன்றாடுகின்றோம். மீண்டும் ஆண்டவரே, எங்கள் அனைவரையும் உடைய பொறுப்பாத்தில் அர்ப்பணம் செய்கிறோம். தொடர்ந்து எங்களை நடத்தும், பாதுகாத்துக்கொள்ளும். துதி கனம் மகிமை உமக்கே எடுக்கின்றோம். இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் பரம தந்தையே, ஆமென். தேவனுடைய இரக்கத்துக்கும் பராமரிப்புக்கும் பாதுகாப்புக்கும்
நம் ஒவ்வொருவரையும் ஆண்டோடைய பொறுப்பாக அர்ப்பணம் செய்கிறோம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கருடைய அன்பும் தூய ஆவியானவர் வழிநடத்தல் பாதுகாப்பு நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களில் பாதுகாத்து அருள் புரிவாராக. கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஸ்தோத்தரி. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வருவோமாக. கர்த்தரின் நாமத்திலே ஆமென். அனைவருக்கும் ஸ்தோத்திரம். God bless you.